அமைந்திருக்கக்கூடிய மதசார்பற்ற ஒற்றுமை கட்சிகளின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டவுடன் வேட்பாளர் அறிவிப்புகளுக்கு முன்பாகவே நாம் ஒவ்வொரு பகுதிகள் வாரியாக ஒன்றியங்கள் வாரியாக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மேற்கு பகுதியுடைய செயல் வீரர்கள் கூட்டம் என்று சொல்லி அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் மொத்த வாக்காளர்களும் 10 பேரை சேர்க்கக்கூடிய அளவிற்கான மிக பிரமாண்டமான ஒரு செயல்வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய வந்திருக்கக்கூடிய அரணை கழக நிர்வாகிகளுக்கு தோழமையை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நடைபெறுகிற 2026 சட்டமன்ற தேர்தல் கலப்போது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்பதை உறக்க சொல்லி இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவது தமிழ்நாடு அணி என்பதை உறுதியுடன் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை என்பதை நாம் நேரத்தில் எண்ணி பார்க்கிற வேண்டும். நம்முடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் 5 ஆண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை நாம் ஒரு நாள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டுகளுக்குள் ஒரு மாவட்டத்திற்கு 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை வழங்கிட முடியுமா என்று யோசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கான திட்டங்களை முதலமைச்சர்களுடைய கரூர் மாவட்டத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் பெற்றிருக்கக்கூடிய திட்டங்களை குறிப்பாக நம்முடைய புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதே போல ஐடி பார்க் அமைப்பதற்கு 38 கோடி ரூபாய் நிதிகளையும், அதே போல நெல்லூர் பாலம் அமைப்பதற்கு 101 கோடி ரூபாய் மதிப்பிலும், ரிங் ரோடு அமைப்பதற்கு 72 கோடி ரூபாய் நிதிகளையும், புதிய காவிரி குடிநீர் அளிப்பதற்கு 245 கோடி ரூபாய் நிதிகளையும், அதே போல பாதாள சாக்கடை அமைப்பதற்கு 485 கோடி ரூபாய் நிதிகளையும், கரூர் கோவை சாலை விரிவாக்கத்திற்கு 134 கோடி ரூபாய் நிதிகளையும், கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கத்திற்கு 62 கோடி ரூபாய் நிதிகளையும், 9 மினி எக்ஸ்பார்க் அமைப்பதற்கு 28 கோடி ரூபாய் அரசு மானியக்கான நிதிகளையும், மருத்துவ கல்லூரியில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு 20 கோடி ரூபாய் நிதிகளையும், அரசு கலைக்கல்லூரியில் கூடுதலாக வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கு 15 கோடி ரூபாய் நிதிகளையும், மாவட்ட நூலகம் அமைப்பதற்கு 6 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதிகளையும், அதே போல முதலமைச்சர் படைப்பகத்திற்கு 3 கோடி ரூபாய் நிதிகளையும், அறிவியல் பூங்கா அமைப்பதற்கு 6 கோடி ரூபாய் நிதிகளையும், அறிவுசார் மையம் அமைப்பதற்கு 2.5 கோடி ரூபாய் நிதிகளையும், மகளிர் நண்பு தோழி விடுதி கட்டுவதற்கு 5 கோடி ரூபாய் நிதிகளையும், காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் அமைப்பதற்கு 6.25 கோடி ரூபாய் நிதிகளையும், இசைப்பள்ளிக்கு 1.25 கோடிகள் நிதிகளையும் என தொடர்ச்சியாக ஒரு நாள் முழுவதும் சொல்லக்கூடிய அளவிற்கான திட்டங்களை முதலமைச்சர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். புதிதாக ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி கல்விக்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டம் என்று சொன்னால் வாழ்நாளில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான சாதனை திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும். ஆகையால் வந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள், தோழமை கழகக்கூடிய நிர்வாகிகள், பூத்துமையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் அன்பான வேண்டுகோளாக வைப்பது, நம்முடைய மேற்கு பகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் நாம் நேரிலே சந்திக்க வேண்டும். ஏறத்தாழ 36,000 வாக்காளர்கள் மேற்கு பகுதியில் இருக்கின்றார்கள். ஆனால் 36,000 வாக்காளர்களையும் நாம் ஒருவர் தவறவிடாமல் அனைவரையும் நேரிலே சந்தித்து நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அதில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் உதயசூரியன் பெற்றது என்ற சாதனையை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு நாம் தேர்தல் களத்திலே பணியாற்ற வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகள் ஏறத்தாழ 100 வாக்காளர்களுக்கு ஒருவரை நாம் பிரித்து நாம் பணிகளை கையிலே எடுத்திருக்கிறோம்.
கொண்டிருக்கிறோம். நாம் கையில் எடுக்கக்கூடிய 100 வாக்காளர்களையும் ஒருவரை கூட தவற விடாமல் அனைத்து வாக்காளர்களையும், அது இளம் வாக்காளர்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் அனைவரையும் நேரிலே சந்தித்து அவர் நம் இயக்கத்திற்கு ஆதரவாக, நம்முடைய தோழமை இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிட வேண்டும். அந்த அளவிற்கான பணிகளை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 283 வாக்குச்சாவடிகளில் 2 வாக்குகளை உதயசூரியன் பெற்றது என்ற கருத்தல் சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, முதலமைச்சர்கள் இந்த 5 ஆண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு சாதனை திட்டங்களை நாம் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 1,91,000 தாய்மார்கள் நம்முடைய முதலமைச்சர்களால் வழங்கப்படுகின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இது ஒரு சிறப்பு திட்டமாகும். இந்த திட்டம் என்பது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 3 லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கிறது என்று சொன்னால், அதில் ஏறத்தாழ 1,91,000 தாய்மார்கள் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதே போல விடியல் பயணம், அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 11,988 மாணவிகள் தங்களுடைய உயர்கல்விக்காக மாதம் 1000 ரூபாயை பெற்று வருகிறார்கள். தமிழ் முதல்வர் திட்டத்தின் மூலமாக 7,420 மாணவர்கள் மாதம் 1000 ரூபாயில் உலக உங்கள் கையில் மடிக்கணினி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலமாக 11,876 மாணவ மாணவிகள் மடிக்கணினியை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமாக 2,445 புதிய வீடுகள் பயனாளிகளிடையே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. காலை உணவு திட்டத்தின் மூலமாக 30,669 மாணவ மாணவிகள் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். தங்களுடைய இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு சேர்க்கின்ற தாய் மாணவர் திட்டத்தின் மூலமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 28,694 பெரியவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். இப்படியான திட்டங்களோடு சேர்ந்து இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களாக, குறிப்பாக 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கு 59,108 வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி சரித்திர சாதனை படைத்த அரசு திராவிட மாடல் அரசு. அதை செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தமிழ்நாடு முழுக்கான திட்டங்களாக இருந்தாலும், மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களாக இருந்தாலும், மாநகராட்சியுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களாக இருந்தாலும் முழுவதுமாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. அதற்கான நிதிகளை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் ஒரு இடம் எண்ணி பார்த்திட வேண்டும். நீங்க கவுன்சிலர் வேட்சமன் பேசும்போது சொன்னார், அவர் மட்டும் 19 உரைக்கு வேலை நடந்தது. ஒரே பாடத்தில் 19 கோடி. யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னும் கூட நான் கொஞ்சம் பெருமையா சொல்லுவேன், இந்த 5 வருஷத்துல நம்முடைய மாநகராட்சியில மட்டும் முதலமைச்சர் கொடுத்த நிதி 1,140 கோடி ரூபாய்க்கு மாநகராட்சிக்கு மட்டும் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த 1,140 கோடியில ஏறத்தாழ 287 கிலோமீட்டர் நேரத்துக்கு தார் ரோடு கொடுக்கணும். 287 கிலோமீட்டர் நேரத்திற்கு நாம் தார் சாலைகளை அமைந்திருக்கின்றோம். அதே போல மழைநீர் வடிகால் 102 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குடிநீர் பணிகளுக்கு 26 கோடி ரூபாய் நிதிகள், அதே போல எல்இடிகளுக்கு 15 கோடி ரூபாய்க்கான நிதிகள், தினக்கழிவு மேலாண்மைக்கு 27 கோடி ரூபாய் நிதிகள், ஒட்டுமொத்தமாக 1,140 கோடி ரூபாய் மாநகராட்சி நிதிகளை தந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய 12 ஊராட்சிகளுக்கு 200 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை கொடுத்து 5 ஆண்டுகளில் 5,000 கோடி வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்ட மக்களும் நம்முடைய கரூர் தொகுதி மக்களும் செலுத்தக்கூடிய நன்றிக்கடனாக வரக்கூடிய 2026 தேர்தல் களத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உதயசூரியன் அதிகமான வாக்குகளை பெற்றதற்கான வாக்குகளை படைக்கிறோம் என்ற பெருமையை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு பேசும்போது பதில் சொன்னார், நம்ம செஞ்ச சாதனைகள் எதிர்காலங்களுடைய வேதனைகள் நம்ம சாதனையை சொல்லலாம். 5 வருஷத்துல முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை
மக்கள்கிட்ட போய் வீடுகளுக்கு போகும்போது அக்கா நீங்க கலைஞர் பகுதி உறுப்பினரே வாங்குறீங்க, பயனடைகிறீங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவா உதவி செய்றீங்க, வாங்குறீங்கன்னு கேட்கலாம். ஒரு வீட்டுல போய் சகோதரி நீங்க புதுமை பெற்ற பயனடைகிறீங்க, அரசாங்கம் முதலமைச்சர் ஒரு கொடுத்துருக்காங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவா வாங்குறீங்கன்னு கேட்கலாம். இன்னொரு வீட்டுல இந்த தம்பியை பார்த்து நீங்க தமிழ் புலன்களை பயனடைகிறீங்க, எங்களுக்கு ஆதரவா வாங்குறீங்கன்னு கேட்கலாம். இது எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி வாக்காளரை சந்தித்து நாங்கள் அரசனுடைய திட்டங்களை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம், இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம், அதை வழங்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கும் என்ற பெருமையோடு வாக்காளரை சென்று சந்திக்கக்கூடிய தைரியம் தினம் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஆனா எதிர்முகாம்ல பத்திரிகையாளர் சந்திச்சா பேசுறதுக்கு கொண்டு ஒழுங்கையில் பேசுவது, நான் 30 வருஷமா பொதுவாளர்களுக்கு இதுவரை ஒரு நாளும் நான் யாரையும் குறைவாக கண்ணிய குறைவாக மிக மோசமான வார்த்தைகளை பொதுவெளியில் பயன்படுத்தியதில்லை, இனி ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து வேண்டும். ஆனா எதிர்பார்க்கல ரொம்ப மோசமா கடுமையா எவ்வளவுலாம் பேச முடியுமோ அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது. அதை இவ்வளவு பேர் இருக்கீங்க, வாழ்க்கையில எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வேலைக்கு பார்க்கணும்னு ஆசை எனக்கு இருந்ததுன்னு நீங்க சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சாயம் கொடுத்து மண்வெட்டி எடுத்து உழைச்சு எல்ஜிபி பெட்ரோல் பங்க் விலைக்கு வாங்கி அதை முன்னாடி கட்சிக்காரரோட அங்கே வச்சு அதை ஆபீஸ் போட்டு ரொம்ப சிரமம் கொண்டு சம்பாதித்த சொத்து, நான் சம்பாதித்த சொத்துக்களை கரூர் தொகுதி மக்களை மாவட்ட யாருக்காக உதவிக்கிறோம், யார் நம்மை அடையாளம் காட்டினார்கள், நம்மை வீட்டில் பிடித்தவர்கள் யார், நம்மை நம்பி வாக்களித்தவர்கள் யார், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் மனதில் வைத்து செயல்பட்டால் நிச்சயம் ஒவ்வொரு தேர்தலில் நாம் மக்களோடு கடந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதியாக பணியாற்றினால் தொடர்ந்து வெற்றியை பெறுவார்கள். அந்த வெற்றியை தான் கரூர் மாவட்ட மக்கள் இயக்கத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் வழியை உங்களுடைய தேவைகளை அரசுடைய திட்டங்களாக கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை. நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு வழி மேலே சொல்லுகிறேன். நாம் அரசுடைய திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை சேகரிப்போம். எதிர்ப்பு திட்டங்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, அதனால் வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை கூட நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்துகின்ற திட்டங்களை உயர்த்தி சொல்கிறார்கள் தவிர புதுமையாக இடத்தில் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆகையால் அரசு என்பது மக்களுக்கான அரசு. நடைபெறக்கூடிய தேர்தல் ஒரு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் கால் பதிக்க துடைக்கிறது, அதற்கு அடிமை அதிமுகவை பயன்படுத்திக் கொள்கிறது. ஒருவரும் நாம் சிந்தித்து பார்த்திட வேண்டும். ஒன்றியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அடிமை அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வாழ்ந்த நினைக்கின்ற எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆளக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். தலைவருக்கு துணையாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசாங்கம் ஒத்துழைப்பு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். அந்த 200 தொகுதிகளில் கரூர் மாவட்டத்திற்குரிய 4 தொகுதிகளும் மகத்தான வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்க வேண்டும். அது கரூர் தொகுதியில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தை உதயசூரியன் வென்றது என்ற சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இது தொகுதியினுடைய செயலர் கூட்டம் அல்ல, ஒரு பகுதியினுடைய செயலர் கூட்டம். சில முகாம்லாம் எதிர்முகாம் போருக்கு போகாத சிப்பாய்கள் செய்த சாதனைகளை சொல்வதற்கு திறமை இல்லாதவர்கள், சாதனைகளை செய்ததற்காகவே சொல்வதற்கு நாம் சாதனைகளை செய்திருக்கின்றோம், மக்களிடத்தில் சொல்கின்றோம், வாக்குகளை கேட்கின்றோம், மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மேற்கு பகுதிக்குட்பட்ட 45 வாக்குச்சாவடிகளில் 3/2 வாக்குகளை உதயசூரியனுக்கு நிர்வாகிகள் தோழமை இயக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுதி செய்திட வேண்டும் என்று அனைவரும் கொண்டோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் உங்கள் மூலமாக பகுதி சிலருக்கும் மாணவர் சிலருக்கும் ஒரு சின்ன ஆரோக்கியமான போட்டி
பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மத்திய மேற்கு பகுதியுடைய செயலர் ஜோதிபாஸ் சொன்னாரு. அவர் சொன்னாரு, 6 பகுதிகளில் மத்திய மேற்கு பகுதியில் அதிகமான ஓட்டுகளை வாங்குவோம்னு சொன்னாரு. அப்ப கடராஜன் சொன்னாரு, இல்லைன்னா தாராள சரவணன் அவர் பகுதியில் அதிகமான ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு இவரு மேல அவர் நம்பிக்கை வச்சு சொன்னாரு. அவருக்கு பகுதியில் சொல்லணும் யார் அதிகமான ஓட்டுகளை வாங்குவோம் அவங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 6 பகுதிகளில் நம்முடைய வேட்புமனு அதிகமான வாக்குகள் அந்த நம்பிக்கை வாக்கெடுக்கிற பொழுது வாக்கெடுக்கை முடிந்து பரிசீலனை கைவிடுகிற சூழ்நிலை உருவாக்கிட வேண்டும். நடத்துவதற்கு நான் தெரிவிக்கிறேன். வரும்போது வண்டியில் பேசிட்டு வந்தோம். அப்போ கலந்து விளம்பரங்களை பற்றி சொன்னோம். பேசும்போது அவர் யதார்த்தமா கேட்டாங்க, தம்பி ஏழு டெபாசிட் வாங்கணும்னு கேட்டார். அதுல ஓட்டு எத்தனைக்கு மாற்ற சொல்லணும்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு மக்களுக்கு ஒரு எதிரான இயக்கமாக மக்களுக்காக ஒரு கூட்டணி அமைத்து மக்களுக்கு எதையும் செய்யாத ஒரு அரசாக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவரோடு ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை அடகு வைத்திருக்கின்றார்கள், அடமானம் வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை 5 ஆண்டுகளாக மீட்டெடுத்து ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றிட வேண்டும். அதற்கு கரூர் மாவட்டம் 4 தொகுதிகளில் உதயசூரியன் வென்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரத்திலும் மக்களோடு கேட்டுக்கொண்டு நிச்சயமா 45 பூத்துலையும் 3-2 வாக்குகள் உதயசூரியனுக்கு நாம் வெற்றிட வேண்டும். அதற்கு நம்முடைய ஊர்தி நோக்கியர்கள் நிர்வாகிகள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைவரிடத்திலும் மக்களோடு கேட்டுக்கொண்டு 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு கரூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகைக்கு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த நன்றி வழங்குகிறேன்.